அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்ற நாட்டில் சட்டமே படுகொலையை அங்கீகரிக்கலாமா? குற்றங்களை தடுப்பதற்கு தண்டனைகளை கடுமையாக்குவது சரியான வழிமுறையா? தூக்கு தண்டனை வழங்குவதன் மூலம் அவன் மீண்டும் தவறு செய்யாமல் தடுக்க முடியுமே தவிர அதன் விளைவாக மற்றவர்கள் தவறு செய்வது குறைந்துவிடும் என்று கருதுகிறீர்களா? குற்றங்கள் பெருகாமல் இருக்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டுமா? இப்படி பல கேள்விகள் மரண தண்டனைக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் 1931 மார்ச் 23 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேரும் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு அதே ஆண்டில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் காயா பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மசோதாவை மரண தண்டனைக்கு எதிராக கொண்டு வந்தார். இந்தியாவில் மரண தண்டனைக்கு எதிராக நடந்த முதல் சட்ட நடவடிக்கை அதுதான். அதற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிற போதும் அம்பேத்கர் அவர்கள் அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்றிருக்கிற ஒரு நாட்டில் மரண தண்டனை தேவைதானா என்பது கொஞ்சம் சிந்திப்பதற்கு உரியதுதான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 112 படி மரண தண்டனைக்கு எதிராக நேராக மேல்முறையீடு செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தில் செய்வதற்கு வழிவகையும் செய்து கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து 1956 இந்திய பாராளுமன்றத்தில் முகுந்த்லால் அகர்வால் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிய வந்தார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1958 பிருத்திவிராஜ் கபூர் அவர்கள் மாநிலங்களவையிலே மரண தண்டனைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது விவாதத்தில் எல்லாம் கலந்து கொள்ளப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏனோ அது திரும்ப பெறப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 1961 சாவித்ரி தேவி ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அது தொடக்கத்திலேயே நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. அதற்கு பிறகு 1962 ரகுநாத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தனிநபர் மசோதாவாக கொண்டு வந்தார் மரண தண்டனைக்கு எதிராக. அது சட்ட கமிஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட கமிஷன் அது சார்ந்து பல ஆலோசனைகளை எல்லாம் யோசித்துவிட்டு 1967 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அப்போது சொன்னது, மரண தண்டனையை ஒழிக்கும் ஆபத்தான சோதனையில் இந்தியா ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியது. மரண தண்டனை என்பது தேவைதான், அது இருக்க வேண்டும். அதன் மூலம் ஏற்படுகிற ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சட்ட கமிஷனே அதை கருதியது. ஆனால் மரண தண்டனைக்கு எதிராக சட்ட போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. VR கிருஷ்ணய்யர் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை மரண தண்டனைக்கு எதிராக நடத்தினார். தூக்கு தண்டனை கைதியிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது VR கிருஷ்ணய்யருக்கு. அப்பொழுது VR கிருஷ்ணய்யர் கேரள மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த கைதி எழுதியிருக்கிறார், குடியரசுத் தலைவர் வரை என்னுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி நான் கேட்டுவிட்டேன், எல்லோரும் நிராகரித்து விட்டார்கள், நீங்களாவது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். உடனே என்ன செய்தார் இவர்? தன்னுடைய அமைச்சர் என்கிற முறையிலே ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். குடியரசுத் தலைவரே நிராகரித்த மரண தண்டனை குறைப்பை எப்படி ஒரு ஆளுநர் மறுபரிசீலனை செய்ய முடியும் என்கிற வகையிலே ஒரு பெரிய சட்ட சிக்கல் வந்தது. உடனே அதற்கு VR கிருஷ்ணய்யர் சொன்னார், ஒரு சட்ட நிபுணராக அறிஞராக நான் அதனை புரிந்து கொள்ளுகிறேன், இருந்தாலும் ஒரு உள்துறை அமைச்சர் என்கிற வகையிலே என்னை நாடி வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை நான் எப்படி பார்க்க வேண்டும், அவருக்கான நியாயத்தை நான் எப்படி வழங்குவது என்று சொன்னபோது அன்றைக்கு மத்தியிலே இருந்த உள்துறை அமைச்சர் கோவிந்த் வல்லவ் பந்த் அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். மாநில உள்துறை அமைச்சர் என்கிற வகையிலே நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புங்கள், நான் என்னுடைய பரிந்துரையோடு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன், குடியரசுத் தலைவர் அதை இறுதி செய்யட்டும் என்று சொன்ன போது இது சரியான ஆலோசனையாக இருந்தது. அந்த அடிப்படையிலே VR கிருஷ்ணய்யர்
மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த கோவிந்த் வல்லப் பந்துக்கு எழுத, அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அந்த குற்றவாளி மரண தண்டனையில் இருந்து தப்பிக்கப்பட்டார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. ஏனென்றால் மரண தண்டனை வாசல் வரை போன ஒருவரை காப்பாற்றி இருக்கிறார். அடுத்து வி.ஆர். கிருஷ்ணய்யர் தொடர்ந்து மரண தண்டனைக்கு எதிரான பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டே இருக்கிறார். நீதிபதியானதற்கு பிறகும் உயர் நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற போதும் அவர் யாருக்கும் மரண தண்டனை வழங்கவில்லை. மரண தண்டனை என்பது கூடாது. மரண தண்டனையின் மூலம் ஒரு குற்றவாளியை பயமுறுத்த முடியுமே தவிர குற்றத்தில் இருந்து அவன் திருந்துவதற்கான வழிவாய்ப்பை உருவாக்கி தராது என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். தலச்சேரியிலே அவர் வழக்கறிஞராக இருந்தபோது 100% மரண தண்டனை என்பது நிரபராதிகளுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய வழக்கறிஞர் பணியிலே நான் பார்த்திருக்கிறேன். கேரளாவிலே ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தகராறு. அதிலே அண்ணன் தம்பியை வெட்டி விடுகிறார். அந்த வழக்கில் ஈடுபட்ட காவலர் எல்லா ஆவணங்களையும் சரி செய்து, கொல்லப்பட்ட அந்த குற்றவாளியினுடைய தந்தையே என் மகன் தான் இன்னொரு மகனை வெட்டினான் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா வேலையும் சட்டப்பூர்வமாக ஆதாரங்களோடு அவர் தயாரித்தார். தந்தை உயிருக்கு பயந்து கையெழுத்து போட்டுவிட்டு, ஆனால் வி.ஆர். கிருஷ்ணய்யரிடம் இருந்து எப்படியாவது என் மகனை காப்பாற்றி தருங்கள் என்று கேட்கிறார். உடனே மேல்முறையீடு, அந்த காலத்தில் மரண தண்டனை வந்தால் உடனே மதிப்பீட்டாளர் குழு என்று ஒரு 4-5 பேர் இருப்பார்கள். எல்லோரும் யோசிப்பார்கள், இந்த மரண தண்டனையில் இவருக்கு விலக்கு கொடுக்கலாமா என்றெல்லாம் யோசிப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த மரண தண்டனையை உறுதி செய்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மேல்முறையீட்டிலே 3 வரியிலே அவர் சொல்லுகிறார், எல்லா மதிப்பீட்டாளர்களும் நீதிபதியும் ஒத்துக்கொண்டதனால் இந்த மனு மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொல்லுகிறார், ஒரு இந்தியனுடைய உயிரை பறிப்பதற்கு 3 வரிகள் போதுமானதாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பாவமாக வருத்தமாக இருந்தது என்று அவர் எழுதுகிறார். இன்னொரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். ஏஎஸ்பி ஐயர் என்று ஒருவர், பஜாபகேஷ ஐயர் என்று சொல்வார்கள், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், 25 years of a civilian. இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த ஏஎஸ்பி ஐயர் யார் என்றால் வி.ஆர். கிருஷ்ணய்யரினுடைய தம்பி லட்சுமி நாராயணனுடைய மாமனார். அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர், பல்வேறு நிலைகளில் சமூகத்தில் அறியப்பட்டவர். அவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். பிரிட்டிஷர்ஸ் இங்கே இருந்தபோது ஒரு நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ் நீதிபதி ஒரு இந்திய குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். அந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. நிறைவேற்றிய அன்று இரவு கனவில் அந்த குற்றவாளி வருகிறான். வந்து அந்த பிரிட்டிஷர்ஸிடம் சொல்லுகிறான், நீதிபதியிடம், ஐயா, நீங்கள் இந்த ஆவணத்தை பார்க்கவில்லை, நீங்கள் இந்த ஆவணத்தை எடுத்து சான்றாக பார்த்திருப்பீர்களே, ஆனால் எனக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்திருக்க மாட்டீர்கள் என்று கனவிலே வந்து சொல்லுகிறார். அதை கேட்டதும் மறுநாள் எழுந்து அவர் அந்த ஆவணங்களை எடுத்து பார்க்கிறார். சரியாகத்தான் அவன் சொல்லி இருக்கிறான். ஆகா, நாம் ஒரு தவறு செய்து விட்டோமே என்று அந்த நீதிபதி வருந்தி தன்னுடைய கைத்துப்பாக்கியால் தானே சுட்டுக் கொண்டு செத்து போனார். இதை பதிவு செய்கிறார் ஏஎஸ்பி ஐயர். எனவே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுத்து அவனை கொன்று விட்டதற்கு பிறகு மாற்று வழியே கிடையாது. எனவே தண்டனை என்பது நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது அவ்வளவுதான், திரும்ப அதை எதுவுமே செய்ய முடியாது. இப்படி ஏராளமான வழக்குகள், ஏராளமான நிலைகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்தில் 98 நாடுகள் மரண தண்டனையை நீக்கிவிட்டன. சீனா போன்ற நாடுகளில் கடுமையாக மரண தண்டனை இருந்தாலும் கூட மரண தண்டனை எவ்வளவு ஆண்டுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூட வெளியிலே சொல்லுவதில்லை. இஸ்லாமிய நாடுகள், ஈரான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு அதிகமாக மரண தண்டனைகள் இருக்கின்றன. என்றாலும் உலக அளவில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2000 பேர் மரண தண்டனையில இறந்து போவதாக தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மரண தண்டனையின் மூலம் குற்றவாளிகளை பயமுறுத்த முடியுமே தவிர அவர்களை திருத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வி.ஆர். கிருஷ்ணய்யர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வால்மீகி நடவடிக்கை என்று ஒன்று வைத்திருக்கிறேன்.
குற்றவாளிகளை அப்படித்தான் பார்ப்பேன். வால்மீகி நடவடிக்கை என்றால் என்ன? திருடனாக இருந்த வால்மீகி தானே மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை தந்தான். இன்றைக்கு அவன் ஏதோ ஒரு சூழலிலே செய்திருக்கலாம். ஆனால் அதற்காக அவனை தண்டிப்பது என்பது சரியான முறையா? ஒரு வால்மீகி திருடப்பட்ட போது அவனை அன்றைக்கே தண்டித்திருந்தால் ஒரு காப்பியம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்குமே. எனவே மன்னித்தருளுகிற தன்மை சட்டமைப்புக்கு தேவை என்று வி.ஆர். கிருஷ்ணய்யர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று சொல்லுகிறார், அவர் உச்ச நீதிமன்றத்திலே பணியாற்றிய பொழுது எடிக்கா அன்னமா வழக்கு என்று ஒரு வழக்கு. 2 பெண்கள் ஒரு ஆணை நேசிக்கிறார்கள். 2 பேருக்குள்ளே போட்டி வருகிறது. அப்பொழுது ஒருத்தி என்ன செய்கிறாள், இன்னொருத்தியையும் அவனுடைய குழந்தையையும் சேர்த்து கொன்று விடுகிறாள். கொன்றாலே அவளுக்கு வயது 21. 21 வயதில் ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது. அவளுக்கு மரண தண்டனை கீழ் நீதிமன்றம் வழங்குகிறது. மேலே வருகிற போது தீர்ப்பெழுதுகிற வி.ஆர். கிருஷ்ணய்யர் விசாரணையின் போது தீர்ப்பிலே சொல்லுகிறார், கடவுள் தந்த உயிரை பறிப்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, அரசாங்கத்திற்கும் அதிகாரம் இல்லை என்று காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வயது வெறும் 21 தான். இந்த நிலையில் அவளை மரண தண்டனை வழங்குவது எனக்கு முறையாகப்படவில்லை என்று பதிவு செய்கிறார். இன்னொரு வழக்கு ராஜேந்திர பிரகாஷ் சிங் வழக்கு. இந்த வழக்கு குடிபோதையிலே ஒருவன் என்ன செய்கிறான், சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறான், இறங்கி ஒரு தலையை சீவுகிறான். திரும்ப சைக்கிளில் ஏறி போகிறான். கொஞ்ச தூரம் போனதும் அங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். இறங்குகிறான், ஒருவன் தலையை சீவுகிறான். திரும்ப சைக்கிளில் ஏறி கொஞ்ச தூரம் போகிறான், அங்கே ஒருவன் நிற்கிறான், அவன் தலையும் சீவுகிறான். முக்கொலை நடந்து விடுகிறது. இது கீழ்மன்றத்திலே மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு மேல்முறையீட்டிலே வருகிறது. அன்றைக்கு வி.ஆர். கிருஷ்ணய்யரோடு சர்க்காரியாவும் உட்காருகிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், 3 முக்கொலை நடந்து விட்டது, இதற்கு தண்டனையாக 4வது ஒரு கொலையை நாம் அங்கீகரிக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். வழக்கு மேல்முறையீடு என்பதனாலே தீவிரமாக ஆராயப்படுகிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது, குற்றவாளி மனநிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர். அவர் எந்தவித விரோதமும் இல்லாதவர்களைத்தான் கொன்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு மரண தண்டனை வழங்குவது சரியா என்பதை எண்ணி பார்க்க கேட்கிறார். இப்படி மரண தண்டனைக்கு எதிராக வி.ஆர். கிருஷ்ணய்யர் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். தமிழகத்திலே கூட விடுதலை புலிகள் தொடர்பான ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கிலே குற்றவாளிகளுக்கான தண்டனையை குறைக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்கிறது என்று வி.ஆர். கிருஷ்ணய்யர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கே கடிதம் எழுதினார். எனவே எந்த இடத்திலும் மரண தண்டனை என்பது ஒரு தீர்வாக அமைந்துவிட முடியாது என்று வி.ஆர். கிருஷ்ணய்யர் தெளிவாக நம்பினார் என்பது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அமைதிக்கும் இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்புக்கும் மன்னிக்கிற தன்மைதான் தேவையே தவிர தண்டிக்கிற தண்டனை என்பது இன்னும் குற்றங்களை அதிகமாக்கி கொண்டுதான் போகும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று சட்ட நிபுணர்கள் சொல்லுகிற செய்தியையும் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். மரண தண்டனை என்பது தேவையா இல்லையா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு அளவுகோலாக இன்றைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். முயற்சி முருகேசன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.